பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணனை கதிர் வந்து கூட்டிட்டு வராங்க. கதிர் கூட்டிட்டு வந்ததும் சரவணன் வந்து அழுதுகிட்டே, எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல, ஏதோ மயில் தியாகி மாதிரி என்ன குற்றவாளியா எல்லாருமே போர்ட்ரேட் பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கல, அவங்க ஏதாவது பேச போய் நான் அதுக்கு ஏதாவது கோவப்பட்டு பதில் பேசிடுவேன், என்னால நிதானமா இருக்க முடியாது கதிர், வேண்டாம் நீ போ கேட்டான். சரவணன் அண்ணா வந்து கடையிலே படுத்துக்கிட்டாருன்ற மாதிரி சொல்லிடுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே கதிர் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாலும் சரவணன் வந்து கன்வின்ஸ் ஆகுறதுல வேற வழி இல்லாம கதிர் மட்டும் தனியா வீட்டுக்கு வராங்க. அப்ப பாண்டியன் கேக்குறாங்க, என்னாச்சு நீ மட்டும் வர, எங்கடா சரவணன் சொல்லி கேக்குறாங்க. கதிர் அழுதுகிட்டே ஃபீல் பண்றாங்க. டேய் என்னடா ஆச்சு, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க, என்னடா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. நடந்த விஷயம் எல்லாமே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பாக்கியத்து மேல அவ்வளோ கோபம் வருது. அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. என் புள்ளிய பார்த்து அப்படியெல்லாம் கேட்டாலா, அவளை இப்பவே பாரு உண்டில நாக்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு கோமதி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா இருக்கிற பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், அண்ணன் மனசுக்குள்ள அவ்வளோ வலி வேதனை இருக்கு, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனி அண்ணனை இதை செய் அதை செய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அண்ணன் எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கு தெரியுமா, ஏதாவது நான் பண்ணிக்கிட்டு செத்துடலாம் போல இருக்குன்னு அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாரும் மயிலாண்டிக்காக சப்போர்ட் பண்றீங்க, ஒத்துக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு, அதுக்காக அண்ணனை வந்து குறை சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா நம்ம வந்து மயிலாண்டி பண்ண விஷயத்த கேள்விப்பட்டதுக்கே அந்த அளவுக்கு கோபப்படுறோம். ஆனா மயிலாண்டி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலுமே அண்ணன் எந்த அளவுக்கு கூனி குறுகி போய் நின்றுப்பாரு, அதையே நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லி கதிர் சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.